நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. நாளைக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆகும் கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு. அனுவ பத்தி தெரியாதா? அவ எப்போ மனசு மாறுவான்னு யாருக்கு தெரியும்? பயம் புடுத்தாத. நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. இந்த கல்யாணம் நடக்கும் கன்ஃபார்ம். உங்களுக்கு முடியலன்னா நீங்க போய் படுத்துக்கோங்கண்ணே. நாளைக்கு ஒரு நாள் தானம்மா அனு அவளோட ஆபீஸுக்கு லீவு போடுவா. இந்த கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ ஆபீஸுக்கு போவான்னு நினைக்கிறேன். இல்ல ஆனா அது அவ்வளவு நல்லது இல்லம்மா. இனிமே அவளை ஆபீஸுக்கு போகாம பாத்துக்க. கிரணும் அவளை சந்திக்கவே கூடாது. ஏதாவது காரணத்தை சொல்லி அவளை தடுக்க பாரு. இன்னைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். நாளைக்கு மனோவை வச்சே அவகிட்ட சொல்லலாம். நீங்க மனோ கிட்ட பேசுனீங்களாமா? பின்ன பேசாம இருப்பேனா? நிச்சயதார்த்தம் நடக்க போற விஷயத்த நான் அம்மு கிட்ட சொன்னேன். பையன் யாருன்னு சொல்லல. அம்முக்கு மனோவை பிடிக்குமா? அவளுக்கு மனோவை பிடிக்கலன்னா நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க மாட்டேன். சரியா? என்ன நீ எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு இழிச்சுவாய் மாதிரி தெரியுதா? அவளோட கல்யாண வயசுல அவளுக்கு யார பிடிக்குங்கிறத பத்தி யோசிக்கலாம். இது உன்னோட கல்யாணம். மனோவை நீ மனசால விரும்பின, அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, அவ்வளவுதான். சின்ன பொண்ணு அவ சொல்றத கேட்டுக்கிட்டு நீயும் ஆடிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு எங்களை முட்டாளாக்க பாத்துட்டு இருக்க. நீ எங்களை கூட விட்டுரு. பாவம் அந்த பையன். அவனை நீ எவ்வளவு நாளா பாடாப்படுத்திட்டு இருக்க. நான் அவன்கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன், நாளைக்கு உங்களுக்கு நிச்சயதார்த்தம்னு. யாருக்கு பிடிச்சிருந்தாலும் இல்லனாலும் நான் இந்த கல்யாணத்தை நடத்துவேன். அம்மாவோட மனசு கஷ்டப்படக்கூடாது. அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. நான் கல்யாணம் பண்ணிக்க போறவரை அம்முக்கு பிடிக்கலன்னா அவ என் கூட வரமாட்டா. அனு, நீ இப்படி எல்லாம் என்ன சங்கடப்படுத்தாத. உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக நான் சொல்லல. அம்மு தான் என்கிட்ட அப்படி சொன்னா. அம்மாவுக்கு நான் எடுத்து சொல்லி புரிய வச்சுக்கிறேன். மனோவை பத்தி அம்மாவுக்கு தெரியும்ல, அவளுக்கு அவனை பிடிக்கும். ஒருவேளை அவளுக்கு மனோவை பிடிக்கலனா கூட இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உன் தங்கச்சி யார கை காட்டுறாலோ அவனையெல்லாம் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த முடிவை நான் தான் எடுக்கணும். அம்மா இப்படியெல்லாம் பேச மாட்டாங்களே. அம்மா ஏன் திடீர்னு இப்படி மாறிட்டாங்க? அனு, நீ இறந்துட்டேன்னு தெரிஞ்சும் நான் எப்போவுமே உன்னை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். நீ விலைக்கு போனாலும் கடைசியில் உன்னை என் பக்கம் இழுத்துருவேன். நான் உன் கழுத்தில் தாலி கட்டினது உண்மைனா நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நாளைக்கு நம்மளோட கல்யாண நாள். உனக்கு அது ஞாபகம் இருக்கும். இருந்தாலும் உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ என்கிட்ட நடிப்ப. இருந்தாலும் நாளைக்கு நான் உனக்கு சிலதை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. நாளைக்கு நீ என் கூட இருக்கணும். அக்கா, நான் சொன்னது கேட்டு டென்ஷன் ஆயிட்டீங்களா? உங்களை கல்யாணம் பண்றதுக்கு யார் வரான்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் எனக்கு அவரை பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்றேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி டென்ஷனா இருந்தா போதாதாக்கா? எனக்கு பிடிச்சவரை கண்டிப்பா உனக்கும் பிடிக்கும். அவர் யாருன்னு சொல்லட்டுமா? வேண்டாம், இப்ப சொல்ல வேண்டாம். நாளைக்கு தான் நான் பார்க்க போறேன்ல. ஹாய்
ஹலோ சார். அனு, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரும்போது ஃபுட்டு கொண்டு வர வேண்டாம். நாளைக்கு எனக்கு ஒரு ஸ்பெஷல் டே. நான் நாளைக்கு உனக்கு ட்ரீட் வைக்கிறேன். அதை சொல்ல தான் கூப்பிட்டேன். ஐயோ சார், நாளைக்கு நான் லீவ் சார். லீவ் கேட்டு மெயில் அனுப்பியிருந்தேன் சார். அதை பார்க்கலையா? இல்லையே, நான் பார்க்கல. நாளைக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நாளைக்கு லீவ் போடுற? நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஓ, முக்கியமான வேலையா? அப்படின்னா அது முடிச்சிட்டு வா. ஸ்பெஷல் டேக்கு நீ வரலனா பரவாயில்ல. நாளைக்கு ஆஃபீஸில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு, அதான் கம்பல் பண்ணுறேன். நீ ஒரு ஹாஃப் டே லீவ் எடுத்துக்கோ. அதோட முக்கியமான ஃபைல்ஸ்லாம் உன்கிட்ட தான் இருக்கு, மறந்துடாத. ஓகே சார், நான் வரேன். எனக்கு ஆஃப் டே லீவ் போதும். ஓகே, குட் நைட். ஓகே சார், குட் நைட். அக்கா, இப்ப கால் பண்ண அங்கிள் உங்களோட ஆபீஸ்லயே ஒர்க் பண்றாரு? ஆமா, அவர் தான் அங்க அசிஸ்டன்ட் மேனேஜர். இந்த அங்கிள தான் அக்கா நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். எனக்கு பாட்டெல்லாம் கத்து கொடுத்தாருன்னு சொன்னேன்ல. அக்கா அக்கா, நான் அந்த அங்கிள் கூட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஃபோன் பண்ணி கொடுக்குறீங்களா? நைட் ஆயிடுச்சுல்ல, காலையில பேசலாம். நைட் ஆகனா என்ன? இப்பதானே அந்த அங்கிள் உங்களுக்கு கால் பண்ணாரு, அதுக்குள்ள தூங்கி இருக்க மாட்டாரு. ப்ளீஸ்க்கா. சரி. என்ன? என் பக்கத்துல ஒருத்தங்க இருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு ஒரே ஆடம். நான் கொடுக்கறேன். ஹலோ அங்கிள், என்ன ஞாபகம் இருக்கா? நான் தான் அம்மு, ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம்ல. ஓ, இப்பதான் புரியுது. நீ எப்படி அனு கிட்ட வந்த? நான் அனுவாக்காவோட சிஸ்டர் அங்கிள். ஓ, இது பெரிய சர்ப்ரைஸா இருக்கே. அங்கிள், நீங்க எனக்காக ஒரு பாட்டு பாடுனீங்கல்ல, அது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்த பத்தி அம்மு கிட்ட பேச வந்தீங்களாமா? ஆமா. இப்ப வேண்டாம், நீங்க அது இதுன்னு சொல்லி அவளை வருத்தப்பட வச்சிடாதீங்க. அப்படின்னா நீயே அவகிட்ட எடுத்து சொல்லி விஷயத்தை புரிய வைக்கணும். இந்த ராத்திரி நேரத்துல அம்மா யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கா? என் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற குமார் சார் கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல அவங்க ஏற்கனவே மீட் பண்ணிருக்காங்க. அதுக்காக இந்த நேரத்துல போன் பண்ணி பேசணுமா? தெரியாதவங்க கிட்ட எல்லாம் ஏன் பேசிட்டு இருக்கணும்? அவளுக்கு அவரை ரொம்ப பிடிச்சு போயிருக்குமா? என் குழந்தை இல்லைன்னா இந்த குழந்தை யாரோடதுமா? போதும், அவகிட்ட போனை கட் பண்ண சொல்லு. அம்மோ, போன் எங்க கூட. தாங்கம்மா, தாங்கம்மா. முடியாது. அம்மா, இப்ப மணி முடியாது. என்னாச்சுன்னு தெரியுமா உனக்கு? 2 பேரும் படுத்து தூங்க பாருங்க. சரி போட்டோம், நம்ம அங்கிள் கிட்ட நாளைக்கு பேசலாம். நீ படுத்துக்கோ. நான் அம்மாட்ட பேசவே மாட்டேன்.
இப்படி நடந்துக்கிறாங்க? அம்மோ எங்க இருக்க? இங்க வா. இதோ வந்துட்டேன். எங்க போயிருந்த? அம்முக்குட்டி வாயில என்ன வச்சிருக்க? ஒருவேளை கொல்கட்டையா இருக்குமோ? முகத்தை எதுக்காக உம்முன்னு வச்சிட்டு இருக்க? ஓ, ராத்திரி போனை கட் பண்ணதுனால கோவமா இருக்கியா? அந்த கோவம் இன்னும் போலையா? அந்த கோவம்லாம் இந்நேரம் போயிருக்கும்ல நான் நினைச்சேன். நீங்க மட்டும் டக்குன்னு கட் பண்ணிட்டீங்க. அங்கிள் என்ன நினைப்பாரோ? என்ன நினைப்பாரு? போன்ல சார்ஜ் இல்லாம போயிடுச்சுன்னு நினைப்பாரு. நீ சின்ன பொண்ணு தானே, ரொம்ப நேரம் போன்ல பேசுறது நல்லதுக்கு இல்லம்மா. அதனால தான் நான் கட் பண்ணேன். அந்த அங்கிள் ரொம்ப நல்லவருமா. ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க பழக்கமானோம். இப்ப நாங்க நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அங்கிள் சூப்பரா பாடுவாரு. அங்கிள் சொல்லி கொடுத்த பாட்டை நான் சொல்றேம்மா, கேக்குறீங்களா? பொம்மை குட்டி அம்மாவுக்கு ஆராரோ, தங்க குட்டி பாப்பாவுக்கு. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு, நீ சாப்பிடு. அம்மா, மனோ காலையில வந்துருவாருன்னு தானே சொன்னீங்க? மனோ கிட்ட எல்லாத்தையும் பேசி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேண்டியிருக்குமா? ஆஃபீஸ்ல இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷன் இருக்கான். அதனால எனக்கு ஆஃப் டே தான் லீவ் கிடைச்சிருக்கு. அனு, இனிமே நீ அந்த வேலைக்கு போகவே வேண்டாம். ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துரு. நான் மனோ கிட்ட பேசினேன், அவனும் அதே தான் சொன்னான். இப்ப எதுக்குமா வேலையை விடணும்னு சொல்றீங்க? அதெல்லாம் மனோ எடுத்திருக்கிற முடிவு. இனிமே உன் விஷயத்துல முடிவு எடுக்க வேண்டியது அவன் தானே. இனிமே அவன் முடிவு என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். பையன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. மனு அங்கிள் தானே அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு. நான் அப்பயே நினைச்சேன் மனு அங்கிளா தான் இருக்கும்னு. ஏன் அம்மு, உனக்கு அவனை பிடிக்கும்ல? எனக்கு குமார் அங்கிளை தான் பிடிக்கும். நீங்க ஏன் குமார் அங்கிளை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? அம்மு, பெரிய மனுஷ மாதிரி வாயாடாத. ஒரு குழந்தை மாதிரி பேச கத்துக்கோ. நீங்க ஏமா குழந்தை மேல கோவப்படுறீங்க? பின்ன கோவப்படாம அவ என்ன சொல்றான்னு பாத்தியா? இந்த விஷயத்துல நாங்க முடிவு எடுத்துக்கிறோம். சின்ன குழந்தை, நீ இதுல தலையிடாத, புரியுதா? என்னம்மா நீங்க? அம்மு ஏதோ அவ மனசுல பட்டத ஒரு சின்ன அபிப்பிராயத்தை சொன்ன, அவ்வளவுதானே. அதுக்கு ஏன் அவளை இந்த திட்டு திட்டுறீங்க? அனு, நீ மனோவுக்கு கால் பண்ணி உடனே இங்க வர சொல்லு. இதுக்கு மேல லேட் ஆகாத. சரி, நீ சாப்பிடு. பரவாயில்ல, போகட்டும். சாப்பிடு. சாப்பிடுறா. இரு, அக்கா உனக்கு ஊட்டி விடுறேன், சரியா? காட்டு. காட்டு. எங்க சரி? நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும், சரியா? என்னம்மா கனவு கண்டுட்டு இருக்கியா? மனோ கிட்ட பேசுனியா? அவன் காலையிலேயே இங்க வந்துருவான்ல. நான் அவருக்கு கால் பண்ணல. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டான்னு ஏதாவது சொல்லிட்டியா என்ன? உனக்கு உன்னோட எதிர்காலத்தை விட அம்முவோட முடிவு முக்கியம் இல்லையா? அவன்கிட்ட இது வரைக்கும் எத்தனையோ காரணங்களை சொல்லி அவனை அவாய்ட் பண்ணியிருக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அம்முவும் கூடவே இருக்கணும்னு சொல்லியிருக்க. பாவம், அவன் அதுக்கு கூட ஒத்துக்கிட்டான். இந்த காலத்தில் இதுக்கெல்லாம் யாராவது ஒத்துக்குவாங்களாம்மா? இப்போ புது கண்டிஷன் என்னன்னு கேட்டா, அம்முவுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறா. அம்மு காலையில் அவனுக்கு பிடிச்ச பையனோட பேரை சொன்னான்னு கேள்விப்பட்டேன். அவனை கல்யாணம் பண்ணிக்க பிளான் பண்றியான்னு? மனோவை காதலிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு அவனை பிடிக்குமா என்ன? அம்மு சின்ன குழந்தைம்மா, அவ தான் தெரியாம ஏதேதோ பேசிட்டு இருக்கான்னா, அதை கேட்டுட்டு மெச்சூர்டா யோசிக்க வேண்டிய நீயே இந்த மாதிரி பேசினா அது நல்லா இருக்கா சொல்லு? குழந்தைங்களுக்கு கார்ட்டூன் கதாபாத்திரங்கள் ரொம்ப பிடிக்கும். நாளைக்கே அவ உங்ககிட்ட ஏதாவது கார்ட்டூன் கதாபாத்திரத்தை காமிச்சு எனக்கு அவரை தான் பிடிக்கும், நீ அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு உங்ககிட்ட சொன்னா நீ கல்யாணம் பண்ணிப்பியா? நீங்க என்ன கிண்டல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது மாமா. உனக்கு புரிய வைக்க எனக்கு வேற வழி தெரியலையே.
நேற்று ராத்திரி நானும் உங்க அம்மாவும் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் தெளிவா பேசணும். நீயும் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுப்பேன்னு தான் நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். ஆனா மனோ இன்னும் இங்க வரலன்னும் போது எனக்கு பயம் கொஞ்சம் அதிகமாகுது. நீ அவனுக்கு ஃபோன் பண்ணி வர வேண்டாம்னு சொல்லிட்டியோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு அப்படியே ஒரு பயம் வேண்டாம், மனோ வருவாரு. நானும் இதை தடுக்க முயற்சி பண்ண போறதில்ல. நான் இன்னைக்கு மனோ முன்னாடியே அம்மு கிட்ட கேட்க போறேன், இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது உனக்கு பிடிச்சிருக்கான்னு. அவளுக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டா இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது மாமா. மனோவை எனக்கு பிடிக்கும், கல்யாணம் பண்ணிக்கலான்னு நான் முடிவும் பண்ணிட்டேன். எனக்கு அவர் மேல அன்பு இருக்கு. ஆனா அம்முவை விட அவர் எனக்கு ஒன்றும் பெருசு இல்ல. இந்த உலகத்துல நான் அம்முவை நேசிக்கிற மாதிரி வேற யாரையும் நேசிச்சதில்ல. என் கூட யாரு இல்லைனாலும் நான் வாழ்வேன், அம்முவை தவிர. அது சரி, இது யாரு? என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம? எனக்கு உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் உடனே இங்க வந்துட்டேன். ஏன் வரக்கூடாதா? வரக்கூடாதான்னு கேட்டா நான் வர வேணான்னு சொல்ல மாட்டேனே. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். ராகினி அம்மா என்ன பார்க்க வரேன்னு சொன்னா அதை விட பெரிய சந்தோஷம் வேற என்ன இருக்கு எனக்கு? ஆமா, நேத்து நான் ஃபோன் பண்ணப்போ கூட நீங்க இங்க வரதா சொல்லவே இல்லையே. சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு நினைச்சீங்களா? அப்படியெல்லாம் இல்ல, பார்க்கணும்னு தோணுச்சு அதான் வந்துட்டேன். நானும் அங்க தனியா தானே இருக்கேன், எனக்கு ரொம்பவே போர் அடிச்சுது, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பேக் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன சும்மா பார்த்துட்டு போக வரலன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் நான் கொஞ்ச நாள் உன் கூட தங்க கூடாதா? ஆமா கிரண், ஒரு சந்தேகம். நான் உங்களோட சொர்க்கத்துல ஒரு கட்டெரும்பு ஆயிடுவேனா? இப்போ உன் மனைவி திரும்ப கிடைச்சிருக்கால, அதுக்கிடையில நான் இங்க தங்குறது கஷ்டமா இருக்குமான்னு தான் கேக்குறேன். அதுக்கு அவ இங்க தங்கவே இல்லையே ராகினி அம்மா. மனைவி அது என் மனசுல மட்டும்தான் இருக்கு. அவளுக்கு என் மேல எந்த அன்பும் இல்லை. யாரோ ஒருத்தர் மாதிரி தான் அவ இப்பவும் என்கிட்ட நடந்துக்கிறா. இன்னைக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆன நாள். ஆஃபீஸில் இன்னைக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும், அவளுக்கு ஒரு gift கொடுக்கணும். முடிஞ்சா அவளை கூட்டிகிட்டு வெளியே போயிட்டு வரணும். கடைசியாக சொல்லணும் எல்லாத்தையும். எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணுறேன்னு கேட்கணும். அசிங்கமா இல்லையாடா உனக்கு? நீ அறிவு கட்டத்தனமா நடந்துக்க கூடாது. இந்த நாடகம் எது வரைக்கும் போகுதுன்னு நம்ம பாப்போம். நீயா அவகிட்ட போய் எதை பத்தியும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. யோசிக்கிறேன். எப்படியும் இந்த நாடகம் ரொம்ப நாள் நீடிக்காது. ஐயோ, டைம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஆபீஸ் முடிஞ்சதும் நேரா வீட்டுக்கு வந்துரு. இனிமே நீ ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட வேண்டாம். நான் தான் இப்ப வந்துட்டேன்ல, சாப்பாடு நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். ஏன் ராகினி அம்மா வந்ததுக்கு அப்புறம் நான் ஹோட்டல்ல சாப்பிடுவேனா? உங்க கையால செஞ்ச சாப்பாடை சாப்பிட நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். சரிம்மா, நான் வரேன். ஈவினிங் பார்ப்போம். சரி. என்னோட கையால செஞ்சதுதான் நீ சாப்பிடணும். அதுக்காக தானே நான் வந்தேன். ஒரு வாரம் தான் டைம், அதுக்குள்ளவே எனக்கு குமார் அங்கிளை தான் பிடிச்சிருக்கு. நீங்க ஏன் குமார் அங்கிளை கல்யாணம் பண்ணக்கூடாது? அம்மா ஒரு குழந்தை, அவ விஷயம் தெரியாம ஏதேதோ சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டுட்டு பெரியவளான நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது ரொம்ப தப்புமா.
மனோவை நம்ம இன்னைக்கு வர சொல்லி அவனை அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது ஆயிடுமா பத்மா? அம்மாவோட பேச்சை கேட்டவ. அண்ணே மனோ வந்துட்டான். நான் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுல. வர வழியில கார் கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்புறம் ஆட்டோ பிடிச்சி வந்தேன். கொஞ்சம் நேரமாக சொல்ல அனுக்கு ஃபோன் பண்ண, ஆனா அவ போன் எடுக்கலையே. அம்மு அனு எங்க போனாங்க? உள்ள இருக்காங்க. என்ன 2 பேர் முகமும் அப்படியே வாடி போயிருக்கு? என்னமோ பிரச்சனை இருக்கு. ஐயோ, என்ன பிரச்சனை? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அனு, மனோ வந்திருக்காரு. பொண்ணோட நிச்சயதார்த்தம் இல்லையா? அந்த டென்ஷன் இருக்கத்தானே செய்யும் இவளுக்கு. என்ன டென்ஷன்? இந்த கல்யாணம் நாம ஏற்கனவே முடிவு பண்ணத்தானே. இன்னைக்கே டேட் முடிவு பண்றோம், அவ்வளவுதானே. என்னம்மா? ஆமா அதேதான். ஏன் நான் ஃபோன் பண்ணும்போது நீ ஃபோன் எடுக்கல? உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பமும் இருக்கு. ஆனா அம்முக்கும் உங்களை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அம்மு சொன்னாலா மனோ அங்கிளை பிடிக்காதுன்னு? என்னாச்சு, உனக்கு அங்கிளை பிடிக்கலையாமா? உன் அக்காவை அங்கிள் கல்யாணம் பண்றது உனக்கு பிடிக்கலையா? இந்த அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இதுதான் நீங்க எல்லாரும் மூட் அவுட் ஆகிறதுக்கு காரணம். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.